ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் போர்க்கப்பலை இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான டோர்னியர் விமானங்கள் துரத்தி அடிச்சிருக்கு. பாகிஸ்தான் போர்க்கப்பல் எதற்காக இந்திய கடற்பகுதிக்குள் ஊடுருவல் நடத்தியிருக்காங்க? பாகிஸ்தான் போர்க்கப்பலை விரட்டி அடித்த டோர்னியர் விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ் என்ன? இந்தியாவின் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கு இந்திய கடற்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்து வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், இந்திய விமானப்படையின் Su-30 MKI விமானத்துல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஐடர்பி ER மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த வீடியோல ஐடர்பி ER மிசைல எதற்காக இந்தியா இணைக்கிறாங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS ஆலம்கீர் அப்படிங்கிற போர்க்கப்பல் பாகிஸ்தான் கடல் எல்லையை தாண்டி இந்திய கடல் எல்லைக்குள் ஊடுருவல் நடத்தியிருக்கு. இந்த கப்பல் குஜராத் மாநிலத்துக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில ஊடுருவல் நடத்தியிருக்கு. பாகிஸ்தான் கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததுமே இந்தியன் கோஸ்ட் கார்டோட டோர்னியர் விமானங்கள் அதை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த பகுதியில இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான டோர்னியர் விமானங்கள் அதிக அளவுல சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தப்படும். ஏன்னா குஜராத் மாநிலத்துக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில அதிகமான பாகிஸ்தான் போர்க்கப்பல்களின் நடமாட்டம் இருக்கும். அதனால இந்த பகுதியில இந்தியன் கோஸ்ட் கார்டு ரொம்ப விழிப்போடு செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்திய மீனவர்களை கூட மேரிடைம் பவுண்டரியில இருந்து 5 நாட்டிக்கல் மைல் தள்ளி தான் ஆபரேட் பண்ண சொல்லுவாங்க. இதனால இந்திய மீனவர்கள் மேரிடைம் பவுண்டரி லைனுக்கு அருகில் செல்ல மாட்டாங்க. பாகிஸ்தான் போர்க்கப்பல் இந்திய கடற்பகுதியில் நிலை கொண்டிருப்பதை பார்த்ததும் இந்திய கடற்படையின் டோர்னியர் விமானங்கள் தன்னுடைய கமாண்ட் சென்டருக்கு செய்தி அனுப்பியிருக்கு. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் போர்க்கப்பல் இந்திய பகுதிக்குள் என்ன செய்றாங்க அப்படின்னு இந்தியன் கோஸ்ட் கார்டு டோர்னியர் விமானங்களை பயன்படுத்தி நோட்டமிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து டோர்னியர் விமானத்திலிருந்து பாகிஸ்தான் போர்க்கப்பலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்திய கடற்பகுதிக்குள் இருக்கீங்க, எங்களுடைய கடற்பகுதியிலிருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆலம்கீர் போர்க்கப்பல்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் திரும்பி வரல. இதனை தொடர்ந்து டோர்னியர் விமானங்கள் அந்த கப்பலுக்கு அருகில் தாழ்வாக பறந்து பாகிஸ்தான் போர்க்கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. PNS ஆலம்கீர் போர்க்கப்பலோட ரடார் கம்யூனிகேஷன் செட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் போர்க்கப்பல்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. டோர்னியர் விமானங்கள் பல முறை அந்த கப்பலின் மீது பறந்து பாகிஸ்தான் போர்க்கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. டோர்னியர் விமானங்கள் தொடர்ந்து தங்களுடைய கப்பல் மீது பறக்க தொடங்கியதும் பாகிஸ்தான் போர்க்கப்பல் தங்களுடைய பகுதிக்குள் போயிட்டாங்க. அவங்க போகாம அதே இடத்துல இருந்தாங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டோட மத்த போர்க்கப்பல் வந்து தங்களை சுற்றி வளைச்சிருவாங்க அப்படின்னு பயந்து தங்களுடைய பகுதிக்குள் சென்றுட்டாங்க. பாகிஸ்தான் போர்க்கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் எவ்வளவு தூரம் தங்களால் ஊடுருவல் நடத்த முடியுது அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சமீப காலமாகவே சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடற்பகுதியில பிரச்சனை கொடுக்க முயற்சி செய்து வர்றாங்க. சமீபத்துல கூட சீனாவுடைய உளவு கப்பல் ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல டாக் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்தது. இதனை தொடர்ந்து இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கப்பலின் வருகையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுல இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்திய கடலோர பகுதிகளை உளவு பார்ப்பதற்கு பல வழிகள்ல முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சமீப காலமா குஜராத் கடற்பகுதியை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் போதை மருந்து கடத்தி வரப்படுது. இதை தடுப்பதற்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்த பகுதியில மிகவும் ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருக்காங்க. குஜராத் கடற்பகுதியில இயங்கி வரும் கோஸ்ட் கார்டிற்கு சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு ALH துரு ஹெலிகாப்டர்கள் சமீபத்துல தான் வழங்கப்பட்டது. ஆழ
ஆழமான மற்றும் ஆழம் குறைவான பகுதிகளில் சர்வேலன்ஸ் செய்வதற்கு ஹோவர் கிராப்ட்களும் கோஸ்ட் கார்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் கப்பலை துரத்தி அடித்த டோனியர் விமானங்கள் HAL நிறுவனத்தால் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இதுவரைக்கும் 125 டோனியர் விமானங்கள் HAL ஆல் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் 1982 இருந்து இந்திய கடற்படை, இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானம் முதல்ல ஜெர்மன் நாட்டின் டோனியர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்தியன் கோஸ்ட் கார்டு இயக்கி வரும் டோனியர் விமானம் 2 டர்போபாப் இன்ஜின்களால் இயக்கப்படுது. இந்த விமானம் ஒரு மல்டி மிஷன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட். இந்த விமானத்தை பயன்படுத்தி பல்வேறு ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். டோனியர் விமானங்கள் எடை மிகவும் குறைவானது. இதனால இந்த விமானங்கள் அதிவேகமா பறக்கும். அதே வேளையில இந்த விமானம் அதிக ஃபியூல் எஃபிஷியன்சி கொண்ட விமானம். இதன் மூலமா இந்த விமானத்தை ஆபரேட் செய்ய ஆகும் செலவும் மிகவும் குறைவு. 1980களில் இருந்தே இந்தியா இந்த விமானங்களை பயன்படுத்தி வந்தாலும் இந்த விமானத்துல பல்வேறு விதமான அப்டேட்ஸ் இந்தியா செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காம்போசிட் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்ட 5 பிளேடுகள் கொண்ட ப்ரொபல்லர் இந்த விமானத்துல புதிதாக இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தோட இன்ஜினோட செயல்திறன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல அதிநவீன கிளாஸ் காக்பிட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் காக்பிட்ல அதிநவீன எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் டிஸ்பிளேக்கள் இருக்கு. டோனியர் விமானங்களை மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட், கார்கோ மற்றும் ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராப்டா பயன்படுத்த முடியும். இந்த விமானத்தை பயன்படுத்தி மேரிடைம் சர்வேலன்ஸ், பார்டர் பெட்ரோல், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, வீரர்களை பாராசூட் மூலமா இறக்குவது, என்விரான்மெண்டல் ரிசர்ச் மிஷன் போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். டோனியர் விமானங்கள்னால தொடர்ந்து 10 மணி நேரம் பறக்க முடியும். இந்த விமானத்துல சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு 360 டிகிரி சர்வேலன்ஸ் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சைடு லுக்கிங் ஏர்பான் ரடாரும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. விமானத்தோட முன்பகுதியில இன்ஃப்ராரெட் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு சர்ச் லைட் இணைக்கப்பட்டிருக்கு. டோனியர் விமானங்கள்ல ரியல் டைம் டேட்டா லிங்க் இருக்கு. இதன் மூலமா இந்த விமானத்தோட செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தரை கட்டுப்பாட்டில இருந்து இந்த விமானத்துக்கு கட்டளைகளையும் பிறப்பிக்க முடியும். டோனியர் விமானத்துல இது போன்ற அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த விமானத்தை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், பார்டர் பெட்ரோல் போன்ற ஆபரேஷன்களை சிறப்பா செய்ய முடியும். டோனியர் விமானத்துல 19 நபர்கள் பயணிக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 6600 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். டோனியர் விமானத்தினால அதிகபட்சமா 413 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2360 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். டோனியர் விமானங்கள்னால அதிகபட்சமா 25,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இது போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த விமானம் பாகிஸ்தான் போர்க்கப்பலின் நடமாட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இரண்டாவது டாபிக், இந்திய விமானப்படையில தற்போது R-77 BVR ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்கள் பழைய தொழில்நுட்பம் கொண்ட மிசைல். அதனால இந்த மிசைல்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா பல விதங்கள்ல முயற்சி செய்து வர்றாங்க. அதன் ஒரு பகுதியா தான் அஸ்த்ரா MK1 மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதே போன்று தற்போது ஐடர்பி ER அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல இஸ்ரேலிடம் இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த மிசைல் ஐடர்பி மிசைலோட ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல். ஐடர்பி ER மிசைல் தற்போது இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டான Su-30 MKI போர் விமானங்கள்ல பொருத்தி கேப்டிவ் ஃபிளைட் ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு வருது. இந்த ஃபிளைட் ட்ரையல்ஸ் கூடிய விரைவில் முடிவடைய உள்ளது. இந்த மிசைல்ல மிகவும் சவாலான ஏரியல் காம்பாக்டை எதிர்கொள்வதற்கு ECCM அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பம் மூலமா இந்த மிசைலை எதிரிகளால் ஜாம் செய்ய முடியாது. 110 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK1 மிசைல் மற்றும் ஐடர்பி ER மிசைல்களை இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டான Su-30 MKI போர் விமானத்துல பிரதானமா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஐடர்பி
IDRB-ER மிசைல்னால 100 கிலோமீட்டருக்கும் மேல உள்ள டார்கெட்ஸ மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல 2-வே கம்யூனிகேஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டிஃபென்ஸ் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களை ஜாம் செய்ய முடியாது. IDRB-ER மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். IDRB-ER மிசைல்களை இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இன்ஃப்ராரெட் ஹோமிங் டியூவல் வேவ் பேண்ட் எலக்ட்ரோ ஆப்டிகல் இமேஜ் சீக்கர்கள், லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் IRR CM சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். IDRB-ER மிசைல் மற்றும் 160 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK2 மிசைலோட யூசர் ட்ரையல 2023 வருடத்துக்குள் நடத்தி இந்த மிசைல்களை இந்திய விமானப்படையில் இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா 340 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK3 மிசைல 2025 வருடத்துக்குள் டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய விமானப்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.